அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக பாஜகவினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள். முன்னதாக அங்கு பாதுகாப்பு படையினர் தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, பாஜகவினர் தற்போது இந்த பாகிஸ்தான் தூதரகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பாதுகாப்பு படையினரும் அங்க இருக்கிறாங்க. விவரம் என்ன? டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பு பாகிஸ்தான் தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக பாஜகவை சேர்ந்தவர்கள் தற்போது முயற்சித்து வருகிறார்கள். டெல்லியினுடைய சாந்திபத் பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்திற்கான அந்த ஒரு பாதுகாப்பு என்பது இன்று காலை விலக்கப்பட்ட நிலையில் தற்போது பாஜகவை சேர்ந்த தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பினுடைய உறுப்பினர்கள் இந்த ஒரு போராட்டத்தில் அவர்கள் அதற்கு முன்னதாக ஈடுபட்டு வருவதை காட்சியில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாகிஸ்தான் அரசை கண்டித்தும் இந்த தீவிரவாத துப்பாக்கி சூட்டை எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். உடனடியாக பாகிஸ்தான் தூதரகத்தை இந்தியாவிலிருந்து மூட வேண்டும், அனைத்து அதிகாரிகளும் வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோஷங்களை எழுப்பியும் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பகுதி, அதாவது சாந்திபத் சாலைக்கு முன்னதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீன்மூர்த்தி பகுதியில் இருந்து பேரணியாக சென்று அந்த பாகிஸ்தான் தூதரகத்தை முற்றுகையிடுவதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக துணை ராணுவ படையினரை அங்கு பாதுகாப்பிற்காகவும் டெல்லி காவல்துறையானது குவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா, அதாவது இந்த துப்பாக்கி சூட்டினை அடுத்து டெல்லி முழுவதுமே கடுமையான ஒரு பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானுடைய தீவிரவாதியான தஹாவூர் ராணா வைக்கப்பட்டுள்ள அந்த என்ஐஏ கட்டடத்திற்கும் கடுமையான பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்படும். அவை மட்டுமல்லாமல் செங்கோட்டை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கும் டெல்லியில் ஒரு 3 முதல் 4 கட்ட பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பகல்காமுடைய துப்பாக்கி சூடு சம்பவத்தினுடைய எதிரொலி காரணமாக தீவிரமான ஒரு சோதனைகளிலும் தற்பொழுது தலைநகர் டெல்லியிலும் மத்திய பாதுகாப்பு படையினரானது ஈடுபட்டு வருகிறது. மிக முக்கியமாக பார்க்கணும். இந்த சமயத்தில் தான் தற்போது இந்த ஒரு போராட்டம் என்பது தற்பொழுது டெல்லியில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் போற்றப்பட்டிருக்கும் அதே சமயத்தில் பாகிஸ்தான் தூதரகத்தினுடைய பாதுகாப்பு என்பது விலக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவகாரத்தால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது என்ற ஒரு கண்காணிப்பில் டெல்லி காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் மிகவும் தீவிரமான ஒரு கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். காயத்ரி, நன்றி சுசித்ரா தற்போதைய விவரங்களுக்காக.